மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் சாய் அபின்கர் இசையில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் டியூட் திரைப்படம் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெளியாகிறது. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி பிரதீப்னாலே வி நோ எல்லாம் ஜாலியாக இருக்கும் தான் நினச்சி வந்தோம். இட் வாஸ் வெரி ஃபுல்ஃபில்லிங். நல்லா இருந்துச்சு. ஏற்கனவே லவ் டுடே டிராகன்லாம் பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி ஃபீல் தான் இருக்கா இல்லை புதுசாக இதை ட்ரை பண்ணியிருக்காங்க? இல்லை, இது ஆக்சுவலி அந்த காமெடி கான்செப்ட் வாஸ் தி சேம், பட் மற்றபடி ஸ்டோரி லைன் எல்லாமே இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். இட் வாஸ் வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. வேறு என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? அந்த விஷயம் இது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது பர்டிகுலரானா அப்படி என்ன? எவ்ரிதிங் வாஸ் வெரி நைஸ். லைக் சாங்ஸாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், ஸ்டோரி லைன், ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் வெரி நைஸ். நைஸ் வாட்ச். 8 or 9 டெஃபினெட்லி. நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. பிரதீப் படம் நல்லா இருந்துச்சு. சாய் அபியங்கர் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ்? நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. எல்லாம் எமோஷனலாகவும் இருந்துச்சு, காமெடியாகவும் இருந்துச்சு. ரெண்டுமே சேர்ந்து நல்லா பண்ணாங்க. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? இல்லை, இந்த மாதிரி தான் எதிர்பார்த்தோம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா டிராகன்லாம் அவரோட வேர்ஷனில் பார்த்துருக்கோம், அதே மாதிரி தான் இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணியிருக்கோம்? அதே மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் எமோஷனலாக கடைசியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. சாய் அபியங்கரோட மியூசிக்கில் ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ், எப்படி சாங்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகுது? பிஜிஎம்ஸ்லாம் எப்படி? அந்த ஒரு பிஜிஎம் உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காங்க. அது மூவியில் எல்லா இடத்துலையும் கனெக்ட் ஆச்சு. ஸோ நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்குது மூவி. ஜாலி தான், அவ்வளோதான். நல்லா இருக்குது மேம் படம். என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. மெயினாக நல்ல பசங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஏற்கனவே பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங்கில் லவ் டுடே டிராகன்லாம் பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி வேர்ஷன் ஃபுல்லுமாக இருக்கா இல்லை புதுசாக அதை ட்ரை பண்ணியிருக்காங்க? கேர்ள்ஸ் ஏமாற்றிட்டு போகிறத கரெக்டாக காமிச்சிருக்காங்க. 10க்கே கொடுத்துருக்கோம். எல்லாம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்கும்னு நினச்சேன், அதே மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க, காமெடியாக இருந்துச்சு. சாங்லாம் சூப்பராக இருந்துச்சு. படம் ஆக்சுவலாக நல்லா இருந்தது ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. பிரதீப்னாலே அந்த ஃபன்னு, லவ் டுடே, டிராகன் அந்த மாதிரி தான். கோமாலையும் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலாக ஒரு படத்தில் என்ன இருக்கணுமோ ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபன்னு ஃபுல்லாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக ட்ராவல் ஆச்சு. இன்டர்வல் சீனுக்கு முன்னாடி ஒரு 40 மினிட்ஸ்லாம் நல்ல தேட்டரே நல்லா சிரிச்சுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லா ஆடியன்ஸும். நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் ஃபன் வச்சு மீதி ஃபுல்லாக எமோஷன் தான் கிளைமேக்ஸ் வரைக்கும். எதுவுமே இல்லை. இதோட படத்தோட கோர் வந்து என்னென்னா, ஒரு பையன் தான் லவ் பண்ணுற பொண்ணுக்காக எந்த அளவுக்கு எவ்வளோ டீப்பாக வேணால் போவான் அப்படின்றது தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. பட் மீதி பேர் அதோட ஸ்க்ரீன் ப்ளேலாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் எமோஷன்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆகிருந்தது. அதனால் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆமாம், இதுதான் நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் ஃபிலிம் மாதிரிலாம் இல்லை, நல்லா ஆக்சுவலாக அந்த பிஜிஎம்ஸ்லாம் தான் இன்னும் எமோஷனாக ஈஸியாக கனெக்ட் ஆகிறதுக்கு பிஜிஎம்லாம் தான் ஒர்க் ஆச்சு. அந்த ஊரும் பிளேட்லேருந்து பிஜிஎம்லாம் போட்டிருந்தார். அந்த இடம் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸில் லாஸ்ட்டாக ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டிருக்காரு, அதுவும் இந்த மாதிரி ஃபீலிங்ஸான பிஜிஎம் தான். அதுவும் நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக இருந்தது. டீசெண்டாக நல்ல ஒரு இதுவும் அந்த ரேஞ்சு தான். இதுவும் அதே மாதிரி ஒரு மூவி தான். பட் கொஞ்சம் எமோஷனாக 500 கோடி அவ்வளோலாம் இல்லை. பட் ஆனால் அந்த டீசெண்டான நல்ல ஒரு தீபாவளிக்கு ஃபேமிலியாக வந்து பார்த்துட்டு போகலாம். நல்ல எமோஷனான ஃபன்னான ஒரு படம் மூவி. சரத்குமார் ஆக்சுவலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். ரொம்ப நாள் கழித்து அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து படம் ஃபுல்லாக இருக்குது. அதனால் நல்லா பண்ணியிருந்தார், சூப்பராக இருந்தது. அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் அதான் இந்த மெயினான கேஸ்ட் எல்லாருக்குமே ஒரு நல்ல ரோல் இருந்தது. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இது யாரும் சும்மா எடுத்துகிட்டு வரேன், இஷ்டத்துக்கு ரோல் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்லாம் இல்லாமல் எல்லோரும் எடுத்துகிட்டு வந்தவங்களை கரெக்டாக யூஸ் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் 10க்கு 8.5 தரலாம். நல்லா இல்லை, நல்லா இருந்தது. 1.5 மார்க் கம்மினா அடுத்த வாட்டி இதோட பெட்டராக இன்னொன்று நல்லா இருந்தது. சூப்பராக ஃபேமிலியாக வந்து தீபாவளிக்கு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே அவரோட ஆக்டிங்கில் லவ் டுடே இந்த மாதிரியான படங்கள் ஏற்கனவே 2 படம் பார்த்துருக்கோம். டிராகனாக இருக்கட்டும், லவ் டுடே, அதுவும் லவ் கான்செப்ட் தான், இதுவும் லவ் கான்செப்ட் தான். டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு லவ்வாக மிஸ் பண்ணுறாங்க. பட் வந்துட்டு அவங்களுக்கும் லைஃப் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் பார்ட்னர் செட் பண்ணுறாங்க. பரவாயில்ல. அதாவது
லவ் பண்ணவங்க ஃபெயிலியர் ஆனாலும் அவங்கள மறுபடியும் ஒருத்தவங்களை சேர்த்து வச்சு லைஃப்பை அவங்க 2 பேருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னக்குன்னா எவ்வளோ மார்க் தரலாம்? ஒரு 8.5 கொடுக்கலாம். சாய் அபயங்கர் அவங்க அந்த ஒரு நல்லா பண்ணியிருக்காப்புல. சாங் நல்லா இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம். அடல்ட் ஓகே. கிளைமேக்ஸ் நல்லா பண்ணி நல்லா இருக்குது. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க சார்? இல்லை அது ஒரு மாதிரியாக பார்த்தா ஆனால் கிளைமேக்ஸ் நல்லா முடிச்சிருக்கான். படம் நல்லா இருக்குது. ஏற்கனவே பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங்கில் டிராகன், லவ் டுடேலாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இருக்கா இல்லை வேறு சேனல்? வேறு சேஞ்ச் ஆகுது. நல்லா இருக்கு படம். பார்க்கலாம் நல்லா இருக்கும். என்னம்மா 10க்குன்னா எவ்வளோ மார்க் தரலாம்? 10 தரலாம். நல்லா கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. படம் ஓகே. எனக்கு கதை செட் ஆகலை. நல்லா ஏன் கதை செட் ஆகலைன்னு? ரொம்ப ஓவராக கதை இருக்க மாதிரி இருக்குது. இந்த அளவுக்குலாம் இங்கே நடக்கும்ன்ற மாதிரி இல்லை. ரியாலிட்டி இல்லாமல் ரொம்ப அப்படி சொல்லலை. கதையே செட் ஆகாத மாதிரி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நம்ம இதில் நடக்காது இல்லையா? அதனால ரொம்ப ஓவராக இருக்க மாதிரி இருக்கு. பிரதீப்புக்கு செட் ஆகலைங்கிறீங்க? பிரதீப் நல்லா நடித்தார். அவருக்கு எதுவும் இல்லை. கதை தான் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது கதை. ஏற்கனவே லவ் டுடே, டிராகன் அதெல்லாம் ஒரு பிரதீப்பை பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்காரா? அதே பிரதீப் தான் இதுலேயும் இருக்காரு. அதே மாதிரி தான் இருக்காரு. ஆக்டிங்கில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அதில் இருக்க மாதிரி தான் இருக்காரு. கதை தான் கொஞ்சம் எங்களுக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கு. ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. யாருதுமே ஆக்டிங் குறை சொல்ல முடியாது. ஆனால் கதை தான் எனக்கு செட் ஆகாது. ஓகே. ஆனால் ஒரே பாட்டே வச்சு எல்லாமே பின்னாடி அதே பிஜிஎம்மே வச்சு ஓட்டிட்டா மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா தான் இருந்தது. முதல் படத்துக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் ஆயிடுது. 10க்குன்னா எவ்வளோ ஸ்கோர் தரலாம்? 7. நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. பிரதீப் படம் நல்லா இருந்துச்சு. சாய் அபயங்கர் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ்? நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. எல்லாம் எமோஷனலாகவும் இருந்துச்சு, காமெடியாகவும் இருந்துச்சு. ரெண்டுமே சேர்ந்து நல்லா பண்ணாங்க. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க சார்? இல்லை இந்த மாதிரி தான் எதிர்பார்த்தோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. டிராகன்லாம் அவரோட வேர்ஷனில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணியிருக்கோம்? அதே மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் எமோஷனலாக கடைசியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. சாய் அபயங்கரோட மியூசிக்கில் ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ். எப்படி சாங்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகுது? பிஜிஎம்ஸ்லாம் எப்படி? அந்த ஒரு பிஜிஎம் உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காங்க. அது மூவியில் எல்லா இடத்துலையும் கனெக்ட் ஆச்சு. ஸோ நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்குது மூவி. ஜாலி தான், அவ்வளோதான். நல்லா இருக்குது மேம் படம். என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. மெயினாக நல்ல பசங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஏற்கனவே பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங்கில் லவ் டுடே, டிராகன்லாம் பார்த்துருக்கோம்ல. அதே மாதிரி வேர்ஷன் ஃபுல்லுமாக இருக்கா இல்லை புதுசாக எதாவது ட்ரை பண்ணியிருக்காங்க. கேர்ள்ஸ் ஏமாற்றிட்டு போகிறத கரெக்டாக காமிச்சிருக்காங்க. 10க்கே கொடுத்துருக்கோம். எல்லாம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்கும்னு நினேன். அதே மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. காமெடியாக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடியாக இருந்துச்சு. சாங்லாம் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா பண்ணி நல்லா இருக்குது. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க சார்? இல்லை அது ஒரு மாதிரியாக பார்த்தா ஆனால் கிளைமேக்ஸ் நல்லா முடிச்சிருக்கான். படம் நல்லா இருக்குது. ஏற்கனவே பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங்கில் டிராகன், லவ் டுடேலாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இருக்கா இல்லை வேறு சேனல்? வேறு சேஞ்ச் ஆகுது. நல்லா இருக்கு படம். பார்க்கலாம். நல்லா இருக்கும். என்னம்மா 10க்குன்னா எவ்வளோ மார்க் தரலாம்? 10 தரலாம். நல்லா கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது.